இந்த ஒரு வீடியோ பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இது என் பர்சனலா கனெக்ட் ஆன வீடியோ. ஸோ நான் படிச்ச ஒரு பெஸ்ட் புக். அந்த புக் மூலியமா எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த புக்கோட பேர் ஆல்கெமிஸ்ட் ரசவாதி. ஒரு பையன் நான் உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்றான். அவங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் காசுகளை கையில கொடுத்து இந்தா அப்படின்னு கொடுத்துறாரு. அவனும் அந்த காசுகளை வாங்கிட்டு அதுக்கு கொஞ்சம் ஆடுகளை வாங்கிட்டு நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டே உலகத்தை சுத்தப்பேன் அப்படின்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு உலகத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல அவனுக்கு ஓய்வு எடுக்கும்போது அவனுக்கு கனவுல ஒரு புதையல் தெரியுது. அது பிரமிடுக்கு கீழே இருக்க மாதிரி அவனுக்கு காட்சி அளிக்குது. அவனும் அது எங்க இருக்குன்னு தெரியாம குழப்பத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த வழியா போன ஒரு சூனியக்கார பாட்டிட்டு அவன் கேட்கும்போது அந்த புதையல் எஜிப்துல இருக்குது, எஜிப்துல தான் பிரமிட் இருக்கும் அப்படின்னு அவன் வழிகாட்டுறாங்க. இது கைமாக எனக்கு உன்னோட புதையல்ல 10ல் 1 பங்கு எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அவனுக்குமே எஜிப்துக்கு எப்படி போகிறதுன்னு வழி தெரியாம குழப்பத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். என்னோட வாழ்க்கை லட்சியமே இனிமேல அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு அவன் முடிவெடுத்து போறான். போற வழியில ஒரு ராஜா வயசான குளத்துல அவன் முன்னாடி காட்சி அளிக்கிறாரு. அந்த ராஜா சொல்றாரு, நீ எஜிப்துக்கு தானே போகணும். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறப்ப நான் ஒரு நாட்டோட மன்னன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு வழி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப உன் ஆட்டுல இருந்து 10ல் 1 பங்கு வித்து அதுக்கான தொகையை எனக்கு கூட நான் உனக்கு வழி சொல்றேன் அப்படிம்பாரு. இவனுமே சரின்னு நம்பி அந்த ஆட்டுல 10ல் 1 தொகையை வித்துட்டு அவன்கிட்ட வழி சொல்றாரு. அவனுமே நீ ஆப்பிரிக்கா போனீங்கன்னா கப்பல் ஏறி ஈஜிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு வழி சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு 2 கல்களை கையில கொடுக்குறாரு. இந்த கல்ல ஒன்னு சரி ஒன்னு தவறு, இந்த மாதிரி நீ முடிவெடு, இந்த கல்லை உன் கூடயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி கல்லை கையில கொடுத்து அனுப்பி விடுறாரு. அவனுமே எல்லா ஆடுகளையும் வித்துட்டு ஆப்பிரிக்கா போறதுக்கு கப்பல் ஏறி பிரயாணம் பண்றான். ஆப்பிரிக்கா போனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட இருக்க எல்லா காசுகளையும் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு வா நான் உனக்கு ஈஜிப்து வழிகாட்டுறேன்னு சொல்லி அவனை மார்க்கெட்ல தொலைச்சிட்டு போயிடுவாரு. அவனுக்கு இப்ப வாழ்க்கையில என்னதான் பண்றதுன்னு எதுவுமே தெரியல. அவன்கிட்ட அந்த ராஜா கொடுத்த 2 கல்லு மட்டும் தான் இருந்துச்சு. அதை அவன் பத்திரமா பையில வச்சுக்கிட்டு அவன் பிரயாணத்தை தொட ஆரம்பிச்சான். நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு கடையில கண்ணாடியில ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. நான் இந்த கண்ணாடி உங்களுக்கு தொடச்சு தரேன், எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி அந்த கடையிலேயே அவன் வருஷ கணக்கா வேலை செய்யறான். அவன் எஜிப்துக்கு போறதுக்கு போதுமான காசுகளை சம்பாதிச்சுட்டு போதும் நம்ம ஸ்பெயினுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து அவன் துணிமணியில பேக் பண்ணிட்டு கிளம்புற நேரம் பார்த்து அந்த பேக்ல அவனுக்கு அந்த 2 கல்லு தெரியுது. நம்மளோட லட்சியமே அந்த புதையலை தேடி பிடிக்கிறதா, நாம ஏன் இதை பண்ணிட்டு இருக்கோம்னு கப்பல்ல பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான் ஈஜிப்துக்கு. அவன் ஈஜிப்துக்கு போற வழியில அவன் ஒரு வெள்ளைக்காரனை பார்க்கறான். அந்த சின்ன பையன் வந்துட்டு அந்த வெள்ளைக்காரன் கேட்கறான், நீங்க எதுக்காக ஈஜிப்ட் வரீங்கன்னு. நான் வந்து ரசவாதி அப்படின்னு ஒருத்தரை பார்க்க வரேன், அவரு வாழ்க்கையில எல்லா தத்துவமும் தெரிஞ்சவரு, சோ அவரை பார்க்கறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த ஆல்கெமிஸ்ட் முதல்ல இந்த ஆடு மேய்க்கிற பையனை பார்த்து நீ எதுக்காக இங்க வந்திருக்குன்னு தெரியுமா? அந்த பையன் சொல்றான், நீங்க என்ன பார்க்க வேணாம், நீங்க இந்த வெள்ளைக்காரனை தான் பார்க்கணும், நான் வந்து உங்களை தேடி வரல, அவர் தான் உங்களை தேடி வந்தான் அப்படி சொல்றாரு. இல்ல நான் உனக்காக தான் இந்த இடத்துல வந்தேன், என்ன யூனிவர்ஸ் உங்ககிட்ட அனுப்பி இருக்கு, நீ தேடி வந்தது இங்கதான் இருக்குது, நீ அதை கண்டிப்பா அடைஞ்சே ஆகணும். இல்ல நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், நான் அந்த பொண்ணு கூட என் வாழ்க்கையை தொடரலான்னு இருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவர் சொல்றாரு, இதுக்கப்புறம் இந்த 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகுன்னு நான் சொல்றேன், அதை கேட்டுட்டு உன்னோட முடிவை நீ எடுத்துக்க. நீ இன்னும் 1 வருஷம் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உன்னால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீயும் 1 வருஷம் அந்த பொண்ணு நீ சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து உனக்கு புதையல் பத்தின எண்ணங்களாவே இருக்கும், உன்னால அவ கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அடுத்த 3வது வருஷம் உனக்கு புதையல் மட்டுமே தான் எண்ணமா இருக்குமே தவிர வேற எதுவுமே உனக்கு தோணாது. அதனால அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு பிரிஞ்சிடுவேன். இப்பயும் சொல்லு, உனக்கு அந்த புதையல் தான் முக்கியமா இல்ல அந்த பொண்ணு தான் முக்கியமா? இல்ல எனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம், முடிவு எடுக்கிறான். அந்த பொண்ணுகிட்ட போய் இவன் இந்த கதையை சொல்றான். அந்த பொண்ணு இருந்துகிட்டு நீ அந்த புதையலை தேடி போ, உனக்காக நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் திரும்ப அந்த ஆல்கெமிஸ்டே வந்து எனக்கு அந்த புதையல் தான் முக்கியம் திரும்ப சொல்றான். அந்த ஆல்கெமிஸ்ட் வந்துட்டு இந்த வழியில 3 கிலோமீட்டர் நடந்து போ, உனக்கான புதையல் அந்த பிரமிடு கீழே கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவனுமே நம்ம வாழ்க்கையில லட்சியத்தை அடைய போறோம் அப்படின்னு சந்தோஷமா போய் அந்த பிரமிடு கீழே தோண்ட ஆரம்பிக்கிறான். நைட்டு ஃபுல்லா தோண்டி அவனுக்கு அந்த புதையலே கிடைக்கல. அந்த இடத்துல வந்த 2 வழிப்பறி கொள்ளையர்கள் அவனை பார்த்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிறப்ப நீங்க புதையல் இருக்கு நான் தோண்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேருமே அவன் இருக்க எல்லா பணம் நகலத்தை அடிச்சு புடுங்கிட்டு நீ புதையல தோண்டதுக்கு அந்த புதையலும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நைட்டு ஃபுல்லா அந்த இடத்துல குழி தோண்டிக்கிட்டே இருக்கான். காலையில வரைக்கும் அந்த புதையல் கிடைக்கவே இல்லை. காலையில அவன் ரொம்பவே சோகமா நின்று இருக்கான். அந்த 2 பேர் திருடங்க சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டு, இங்க உனக்கு புதையல் இருக்குன்னு யார் சொன்னா? நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு வெளியே மரத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கப்ப என் கண்ணுக்கு புதையல் கனவுல வந்துச்சு, அதை தேடிதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த 2ல ஒரு திருடன் சொல்றான், எனக்கும் தான் கனவுல வந்துச்சு, ஒரு சர்ச்சுக்கு வெளியே மரத்துக்கு கீழே புதையல் இருக்க மாதிரி, நான் என்ன அதை தேடிட்டா போயிட்டேன், நீ ஏன் அப்படி முட்டாளா இருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறான். அந்த திருடங்க போனதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே அந்த இடத்துல ஆழமா யோசிக்கிறான். அப்ப நம்ம புதையல் அங்கதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அவன் ஈஜிப்துல இருந்து திரும்ப ஸ்பெயினுக்கு வந்து அந்த மரத்துக்கு கீழே தோன்றான். அவனுக்கு அந்த புதையல் கிடைச்சிருச்சு. அந்த புதையல்ல 10ல் 1 பங்கு சூனியக்கார பாட்டி கொடுத்துட்டு அவனும் அந்த பொண்ணும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடர்றாங்க. இந்த கதை அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த கதையில் நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உங்க லைஃபோட பர்பஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்காக இந்த யூனிவர்சல் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நீங்க எந்த இடத்துல குவிட் பண்றீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு வழி தெரியாம நிக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களால
நெக்ஸ்ட் மூக்கு ஈஸியா போக முடியும். அண்ட் இந்த புக் ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த புக்கை படிக்கிறப்ப உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் இந்த புக் உங்களுக்கு கொடுக்கும். எனக்கும் இந்த புக்கை படிக்கிறப்ப அப்படி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த புக்கை ஒரு டைம் ட்ரை பண்ணிப்பாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் டூ வாட் யூ லவ். பாய் ஃப்ரம் நவீன்.